வணக்கம். இப்ப நான் ரெண்டு பெரிய மேதைகளோட உட்கார்ந்துருக்கேன். எனக்கு இவங்க ரெண்டு பேரும் அத்தைகள். எப்படி அத்தைகள்னா, என்னோட குரு தஞ்சாவூர் கிட்டப்பா பிள்ளை உங்களுக்கு தெரியும், புகழ்பெற்ற நாட்டிய தந்தைகள் என்று சொல்லக்கூடிய தஞ்சை நால்வர்களோட நேரடி பேரனான பொன்னையா பிள்ளையோட மகன் தான் என்னோட ஆசிரியர் கிட்டப்பா பிள்ளை. இவங்க கிட்டப்பா பிள்ளையோட தாத்தா தான் இவங்களுக்கும் தாத்தா. பந்தநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு இன்னைக்கு பரதநாட்டியம் உலகத்திலேயே எல்லாரும் நாங்க பரதநாட்டியம் பேசிட்டு இருக்கோம்ல, அந்த உரிமை கொண்டாடுறதுக்கு உண்மையான உரிமையாளர்கள் இவங்க ரெண்டு பேரும். இவங்க குடும்பத்தார் தான். அவங்களோட பேரை சொல்லிதான் இன்னைக்கு நாங்கெல்லாம் பொழைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் இந்த கலைகளுக்கெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய வழிகாட்டியா, தமிழ்நாட்டுக்கு அப்படியான ஒரு பகுத்தறிவோட சிந்திங்கன்னு சொல்லி கொடுத்த அந்த தலைவருக்கும் அவங்களுக்கும் எப்படி உறவு அப்படிங்கறத அத்தைங்களே சொல்ல நான் சொன்னா கூட பொருந்தாது. ஸ்டாலினோட ஒய்ஃப் எங்க ரிலேட்டிவ் சாரங்கனுடைய பொண்ணு. ஸ்டாலின் நல்ல குழந்தை, எல்லாருமே நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமாவும் சகல கடாச்சத்தோடு அவங்க எல்லாம் வாழணும் முடிச்சுட்டு. அதனால நாங்க என்ன பண்றோம்னா, உங்களுடைய போட்டோ நான் வச்சிருக்கேன் பாருங்க, அவங்க மருமகளும் அந்த அம்மாவையும் சின்னம்மாவையும். இப்ப நிறைய இப்ப நமக்கு முதல்வரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அண்ணா ரொம்ப தேடி தேடி பார்த்து எல்லாருக்கும் உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா இது நமக்கு ரொம்ப அழகான ரொம்ப ரொம்ப நல்ல சகோதரத்துவமான நமக்கு கலைத்துறைக்கு ஒரு அமைச்சரும் நமக்கு கிடைச்சிருக்காங்க. நிச்சயமா அவங்க கிட்டையும் நான் இத பகிர்வேன். உங்களை தேடி நிச்சயமா முதல்வர் நிச்சயமா உங்களை தேடி என்ன செய்யணுமோ அதை நிச்சயமா